வெல்கம் டு லேசி லாக்டவுன் ரெசிபீஸ். நான் உங்கள் லேசி கேர்ள் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிள் கப் கேக் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா டீ டைமில் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட. ஒரு 15 மினிட்ஸில் நம்ம இது எல்லாமே சேர்த்தாலாம் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு டீ போடுற டைமில், ஒரு காஃபி போடுற டைமில் நீங்கள் இதை பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாய் வந்து டீப் கடாய் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ரிங் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரே வச்சுருங்க. ட்ரே வச்சுட்டு அதை வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து மீடியம் டு ஹை ஹீட்டில் வைங்க. அந்த வைக்கிற சைமல்டேனியஸாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் மைதா யூஸ் பண்ணுங்கள். மைதா போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு நம்ம ஒரு 1/4 கப் சுகர் யூஸ் பண்ண போகிறோம். அதையும் எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடரும் ஒரு பிஞ்ச் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட்டும் யூஸ் பண்ணுறேன். அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 3 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம மில்க் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கும். 3 ஸ்பூன்ஸ் வந்து இதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் அதே இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேக்கிங்க்கு எப்போவுமே வந்து நம்ம மெஷர்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை மறந்துடாமல் அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் 1½ டீஸ்பூன் கீ யூஸ் பண்ணுறோம். இதுக்கு வந்து கீ தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணல, எக் யூஸ் பண்ணல, அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் கீலாம் யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து கேக் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக கீ தான் யூஸ் பண்ணணும். இது வந்து நம்ம எப்போவுமே வந்து கேக் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணோன்னா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்து அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோடது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் போட்டிருக்கேன். இது வந்து அந்த பிங்க் கலர் அழகாக இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இவன் நீங்கள் பிஸ்தா ஃப்ளேவர் கூட போடலாம், இல்லை வெனிலா ஃப்ளேவர் கூட போடலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக ஆக்கலாம் நம்ம என்ன டிஃப்ரெண்ட் பண்ணலாம். ஒரு சர்ப்ரைஸாக பசங்களுக்கு ஆர்டினரியாக எப்போவுமே வந்து ஒரு கேக் கொடுத்தோன்னா கூட ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்காது. அதே இது நீங்கள் ஏதோ ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டெய்ரி மில்க் இதில் போட போகிறோம். ஸோ அதுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேட்டரை லைட்டாக ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த நம்ம சாக்லேட் எடுத்து போட்டுடலாம். போட்டுவிட்டு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து கேக் பேட்டரை போட்டுருங்க. போட்டுவிட்டு பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதையும் மேலே வச்சுட்டு இது வந்து இதுக்கு நீங்கள் ஈவன் நட்ஸ் கூட போடலாம், என்னென்னாலும் போடலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அது. நான் வந்து எப்போவுமே நம்ம நட்ஸ் தான் போடுவோம் எல்லா கேக்லேயும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு நான் போட்டிருக்கேன் இது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சுகரில் குறைவாக போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் சுகர் நமக்கு ஜாஸ்தியாக்கி கொடுக்கும், அதுக்காக போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து 5 மினிட்ஸில் எப்படி ஆகுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள் 10 மினிட்ஸில் இப்படி இருக்குது. ஆனால் 10 மினிட்ஸில் இன்னும் சரியாக குக் ஆகலை. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் தேவை. ஸோ அதுக்காக பாருங்கள் அது எப்படி எவ்வளோ அழகாக அது வந்து அந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் இப்போ ஒரு 1 மினிட்ல நான் எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் அதை ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எந்த இதுவும் க்ளீனாக வந்ததுன்னா இட்ஸ் ரெடின்னு அர்த்தம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஒரு டீ கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on next video. Till then, it's bye from உங்கள் லேசி கேர்ள்.